வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ப்ரௌன் ரைஸில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌன் ரைஸில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒரு சிலதை பார்க்கலாம். ஒயிட் ரைஸை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரௌன் ரைஸை டெய்லி கூட அவங்களோட உணவில் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரௌன் ரைஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே இதை ஒயிட் ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்னு பல நல்ல விஷயங்கள் நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லாமே இந்த ப்ரௌன் ரைஸில் இருக்குது. சரி, வாங்க இந்த ப்ரௌன் ரைஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த 1 கப் ப்ரௌன் ரைஸ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 சின்ன தக்காளி, 2 சின்ன சின்ன கேரட்ஸ், 2 பொட்டேட்டோ, கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சமாக இஞ்சி. நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொஞ்சமாக பூண்டு. இஞ்சியும் பூண்டையும் நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு தேவையான மசாலா: ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு 3ஐயும் சேர்த்துக்கலாம். 3ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வறுப்பட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம 2 அரிஞ்சு வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ புதினா, ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இப்படியே வதக்கிட்டே இருங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் 2ஐயும் ஆட் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த மசாலா அப்போ தான் நல்லா காயில் இறங்கும். இப்போ இந்த காய்ங்க வேகிறதுக்காக 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த காய்ங்க 3/4 வெந்துடணும். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு. காய்ங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்கு. நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி லைட்டாக புளிப்பாக இருக்கணுன்றதுக்காக. பிடிக்காதவங்க தயிரை ஸ்கிப் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தெரிஞ்சிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை ஆஃப் பண்ணிவிட்டோ நல்லா அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ப்ரௌன் ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ப்ரௌன் ரைஸ்க்கு 2.5 கப்பு தண்ணி அளவு. நான் ஏற்கனவே காய்கறி வேகிறச்ச 1 கப்பு ஊற்றிட்டேன். ஸோ மீதி 1.5 கப்பு தண்ணி இப்போ ஆட் பண்ணி இந்த ரைஸை வேக வைக்கல போகிறேன். 1.5 கப் தண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு நல்லா செக் பண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நடுவில் ஒரு வாட்டி மூடி திறந்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக இது அப்சர்வ் பண்ணிடணும். அந்த ஸ்டேஜில் இது பிரியாணி ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் இது எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு. ஒரு ஃபோக்கால் எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கே. அடியில் கொஞ்சம் தண்ணி கூட இல்லை, கரெக்டாக குக் ஆகிருக்கு. அடியும் பிடிக்கல. நான் கரண்டியில் நடுவில் தள்ளி காமிக்கிறேன் பாருங்கள். அடி பிடிக்கல, தண்ணியும் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி கரெக்டாக குக் ஆகிருக்கு. தான் நம்ம ஹெல்த்தியான ப்ரௌன் ரைஸ் பிரியாணி ஈஸியாக செஞ்சுட்டோம். இதை ரைத்தா இல்லைன்னா கத்திரிக்காய் கிரேவியோடு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் பிரியாணி சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க. இந்த பிரியாணியை டெய்லி கூட சாப்பிட்லாம். புலாவ் மாதிரிலாம் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எப்போவுமே ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.